வணக்கம் மக்களே, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, மன நிறைவும் கூட. என்னை பொறுத்தவரையிலும் பெண்கள் ஏதாவது சம்பாதிக்கணுங்க, அதன் மூலிமா குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணுன்ற தன்னம்பிக்கை பாருங்கள், அது ரொம்ப பெரிய சக்தியாக இருக்கும் நமக்கு. வேலைக்கு போகிறீங்கன்னா பரவாயில்லைங்க, ஒரு சூழ்நிலை வேலைக்கு போக முடியல, வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன்னு டீட்டெயில்டாக கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தப்பும் பண்ணங்க, அதையுமே சுட்டி காட்டியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, அட்லாஸ்ட் நான் எதிர்பார்த்த நாளும் வந்துருச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் மனசு ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறேங்க. யூஸ்வலாக நம்ம கோயிலுக்கு டூருக்கெல்லாம் போயிட்டு நம்ம அதெல்லாம் வீடியோஸ் போடுவோம். 50+ மேலே இருக்கிறவங்களாம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நான் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன், நான் பார்க்க முடியாத இடங்கள்லாம் காட்டுறீங்க, நான் போக முடியாத இடங்களுக்குலாம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் இப்போ படிக்கிற பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நல்லா அழகாக படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்போ நடுவில் மிடில் ஏஜில் இருக்காங்க பாருங்கள், நீங்களாம் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை ஆகிடுச்சு, ஆனால் எதனா பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், வேலைக்கு 8 hours வேலைக்கு போக முடியாது, இப்போ பிஸ்னஸ் எதனா பண்ணலாமா, நம்மளால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால எடுக்கிறாங்க. என்னுடைய எய்மே வந்து எல்லா பெண்களும் எதனா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதுதான் எல்லாரையும் நான் ஊக்குவிப்பேன், என்னை சுற்றி இருக்கிற பெண்களையும் அதுதான் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணுறேங்க. என்ன மாதிரியான வீடியோ இது கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கிற ஃபுட்டை வாங்கிட்டு ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி வாங்கி அதை நம்ம ஒரு இடத்துல ஸ்டால் போட்டால் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ தாங்க இது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே யாரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டிப்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நமக்கு அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி பழமொழி சொல்லுவாங்களா, மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவங்களே வாழ்ந்துப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி, அது மாதிரி தாங்க இது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாரீ டசல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு 2-3 பேர் வந்து கற்றுக்கலாமா, எப்படி பண்ணலாம் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஆனால் நான் இதில் இன்னும் எதிர்பார்த்தேன் நிறைய வரும் கொஸ்டின்ஸு அப்படின்ட்டு. ஆனால் அது அந்தளவுக்கு போகலை. அது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஒரு 600 to 700 ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒகேஷனாக கூட போடலாம், இல்லை நீங்கள் ஒரு பார்க் ஏரியா மாதிரி போய் அங்கே வந்து ஈவினிங் ஆனால் போடலாம். இப்போ நிறைய இடங்களில் ப்ரௌனிஸு கேக்ஸ்லாம் வந்து வீட்டிலே லேடிஸ் பேக் பண்ணி விற்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முதல்ல யாரும் வாங்கலை அப்படின்னாலும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ரீச் கிடைக்கும். இப்போ எல்லாருமே ஹோம்மேட் ஃபுட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இதுன்னு நினைக்கிறேங்க. இதை நீங்கள் டெய்லியும் போடலாம், இல்லை ஒகேஷன்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு சப்போர்ட் இருந்து நம்ம போடுறோம் அப்படின்னாலும் போடலாம். என்ன மாதிரியான எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் காட்டுட்டுங்களா. இந்த பிஸ்னஸ் ஐடியா சீரீஸில் இப்போ நம்ம வந்து மோமோஸ் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம மோமோஸ் வந்து ஒரு பேக்கெட்டாக வாங்க போகிறோம், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வெளியெல்லாம் மோமோஸ் எவ்வளோ விற்கிதுன்னு ஒரு ஐடியா பார்த்துட்டு வந்துடலாம். நார்மலான ஒரு கடையில் எவ்வளோ இருக்கும், எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்றதும், இன்னொரு கடையில் நல்ல ஒரு பிராண்டடான கடையில் எத்தனை பீசஸ் எவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு அது பல்காக வாங்கி வரும்போது நாம் ஒரு ரேட் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோராயமாக இப்படி வைக்கலாம் அப்படின்னு வச்சோன்னு வைங்களேன், மக்களுக்கு அதாவது வாங்குறவங்க கிட்ட வந்து ஐயோ காஸ்ட்லியாக இருக்கே, அந்த கடையில் இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது இல்லைங்களா. ரொம்ப ஹை ரேஞ்சும் வைக்காமல் ரொம்ப லோ காஸ்ட்டும் வச்சிடாமல் மீடியமாக ஒரு ஆவரேஜாக ஒரு ரேட் வைக்கிறதுக்கு வெளியில் எவ்வளோ விற்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு வேட்டை போக போகிறோம். வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்டாலில் தான் வாங்கியிருக்கோம். வெஜ் மோமோஸ் தான் வாங்கியிருக்கேன். 8 பீசஸ் இருந்ததுங்க, 70 rupees அவங்க சார்ஜ் பண்ணாங்க. டேஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. சாஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மோமோஸ் எங்கே டேஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னா ஒரு பிராண்டடான கடைக்கு தான் வந்திருக்காங்க. இதோட பிரான்ச்சஸை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஒரு விஷயம்னா, ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு தான் நம்ம டேபிளுக்கு அந்த மோமோஸ் வந்துச்சு. அப்போ தான் சுட ப்ரிப்பேர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலைங்க. கொதிக்க கூட வரல, கொஞ்சம் ஆறி தான் இருந்ததுங்க. கிளைமேட்னாலே என்னமோன்னு தெரியல. மோமோஸை பொறுத்தவரைக்கும் அதே டேஸ்ட் தான் இருந்ததுங்க.
அவங்க கொடுத்த அந்த சட்னியும் அந்த டிஸ்பிளே பண்ண அந்த பாக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முன்ன சாப்பிட்ட மாதிரி 8 பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அங்கே இன்றைக்கி வந்து 110 ரூபா விலைங்க, கிட்டத்தட்ட 40 ரூபா விலை ஜாஸ்தி. வெயிட் பண்ணதுனால என்னமோ தெரியலைங்க, ரொம்ப வெறுத்து போயிட்டேன். ஒரு 2 பீஸ் தான் நான் சாப்பிட்டேன். அப்புறம் பையன் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணால் மிச்சத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பசங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஐடியா சொல்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு. இப்போ இதை வச்சு நாம் கொடுக்க போகிற பிளேட்டுக்கு எவ்வளோ பணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாங்களா? பாதி ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குங்க. இது வரலாம் இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஏற்றினோம், வெளியே இருந்தால் கெட்டு போயிடுங்க. இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு பேக்கெட்டில் எத்தனை பீசஸ் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ பீசஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ரேட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இல்லைங்களா? என்ன ரேட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பேக்கெட்டை பிரிச்சிடலாம். சிக்கன் பாப்பர்ஸ், அப்புறம் வந்து இது வந்து வெஜ் மோமோஸ். வெஜ்ஜில் வந்து 2 வெரைட்டிஸ் தான் இருக்குங்க. ஒன்று வெஜ் மோமோஸ், இன்னொரு வந்து பன்னீர் மோமோஸுங்க. ரெண்டுமே க்ரீனாக இருக்கிறதுனால நான் வெஜ்ஜு மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம், ஸ்மால் லெவல்லேருந்து போடலாம் அப்படின்ட்டு. இதில் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு பார்த்துலாங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பேக்கெட் பிரிச்சிருக்கேன், அந்த பேக்கெட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வெஜ் மோமோஸுங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20 22 45 வந்திருக்குங்க. இதில் 2 இதெல்லாம் சொன்னேன்ல, நாங்கள் வாங்கி ஒரு 1/2 hour ஆச்சு. ஃப்ரீஸ்லேருந்து வரும்போது அதை பிரிய ஆரம்பிக்குது. 45 பீசஸ் இருக்குங்க. 45 பீசஸ் ஒரு பிளேட்டில் 8 வைக்கிறோன்னு வைங்களேன். 45 பீசஸ் 8ன்னா ஒரு 5 பிளேட் ரெடி பண்ணலாம். இந்த பிஞ்சு இதெல்லாம் போனால் நமக்கு 5 பிளேட் ரெடி பண்ணலாம். ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது அப்புறம் பார்க்கலாங்க. இதெல்லாம் நம்ம முதல்ல ஃப்ரீஸில் ஏற்றணும். அதனால் எத்தனை பீசஸ் இருக்குன்றது மட்டும் முதல்ல பார்த்துடலாம். இதானே என்ன? ஆமாம், இதுவும் பிரித்தா தான் நமக்கு தெரியும். இதில் மஞ்சள் போட மறந்துட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் போட்டு வை. இதுவும் இந்த வீடியோவில் விலையும் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். இப்போ சிக்கன் பாப்பர்ஸ் இந்த பேக்கெட்டில் எத்தனை பீசஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா? நான் இன்னும் பிள்ளையார் பூஜை பண்ணலைங்க, அதனால தம்பியை தான் வந்து என்ன சொல்ல போகிறேன். இந்தப்பா இந்த சிக்கன் பாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 kg பேக்கெட்டுங்க. இது எங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து 440, 440 ரூபாய். எங்களுக்கு 425 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதில் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85 பீசஸ் இருக்குங்க. கொஞ்சம் சின்னது, பெருசு, மீடியம் சைஸ் அப்படின்னு எல்லாம் கலந்த மாதிரி 85 பீசஸ் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல ஃப்ரீசரில் ஏற்றணும். ஏற்றிட்டு இது என்ன ரேட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படின்றத நிதானமாக பார்க்கலாம். இப்போ மோமோஸுக்கு அந்த மோமோஸ் சாஸ் செஞ்சிடலாங்களா? அதுக்கு டிப்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்களா? அது செஞ்சிடலாமா? வாங்க. ஒரு குண்டாவில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. 1 கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம நிறையா பண்ணுறதுனால இது மேலே இருக்க அந்த இது கண் இருக்கிறதுங்க, அந்த பாட்டு எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து 4 கட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா அந்த தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். சும்மா இப்படி ஒரு கோடு, அந்த பிளாக் கத்தி கொடுப்பா, கேரளா கத்தி. 1 கிலோ தக்காளி போட்டிருக்கேங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா வந்து ஒரு 15 காஞ்ச மிளகா இருக்கும். நம்ம அப்புறமா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 7-8 இருக்குங்க. அப்புறம் 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 20-30 பல் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 30 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வேகணுங்க. இது வந்து வயசானவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணினே இருக்காங்க. நம்ம சைட் பை சைடு வீடியோ எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் பரபரன்னு இருக்கேன். நம்ம எல்லாமே வந்து ரெடிமேட் ஃபுட்டாக வாங்குகிறோம். நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் எதுனா சேல் பண்ணணும்னு ஆசை இருந்ததுங்க. டைம் இருந்தால் நிறையா பண்ணியிருப்பேன். இந்த ராகியில் வந்து சிம்லி பண்ணுவோம்ல ட்ரெடிஷ்னலாக, அது பண்ணணும். அப்புறம் ரோஸ் மில்க் பண்ணணும். இதெல்லாம் என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்ங்க. அதெல்லாம் பண்ண டைம் இல்லை. குட்டியை வச்சுக்கின்னு
அது இது கொஞ்சம் அப்படியே பரபரம் தான் இருக்குது. அதனால் நான் வந்து பிடி கொழுக்கட்டை மட்டும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தித்திப்பு கம்மியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வயசானவங்களாம் எதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, ஃப்ரைட் ஃபுட்டு என்ன தான் மோமோஸ் இருந்தாலுமே வேக வச்சது இது கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால இது பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் தித்திப்பு கம்மியாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு. ரேட்டுமே இதை நான் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணல, நம்ம எதனா பண்ணணும் அப்படின்ற ஆசையில் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் ஃபுட் வச்சு தான் பண்ணியிருக்கேங்க. இது ஹெல்த்தி இல்லை அப்படின்ற டாபிக் இது வேண்டாம். அதாவது ஒருத்தர் ஏர்ன் பண்ணணும், எப்பயோ ஒரு சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க. என்னம்மா நீங்கள் பார்க்காண்டெல்லாம் போய் ரோட்லலாம் நிற்க சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க. எது செஞ்சாலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றபடி தப்பான தொழில் எதுவும் பண்ணக்கூடாது. மற்றபடி எது பண்ணாலுமே தப்பு இல்லைங்க. நம்ம கஷ்டப்படுறோமோ நாம தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும். மற்றவங்க யாரும் நம்மளை கை கொடுத்து தூக்கி விடவே மாட்டாங்க. அதனால தான் இது ஒரு சின்னதாக கான்செப்ட் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஸ்டால் கிளம்ப போகிறோம். இது எங்கே போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போட போகிறேங்க. நான் இந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, பசங்களாம் ஒர்க்கிங், அவங்கள நான் இது எல்லாருமே ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் போடுறேன். ஆனால் பையன் சொல்லியிருக்கேன், அம்மா நம்ம எப்போல்லாம் போடுறோமோ போடலாம், எப்போல்லாம் நமக்கு ஸ்டால் கிடைக்குதோ போடலாமான்னு சொல்லியிருக்கான். இதோட ப்ராஃபிட்டோடு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வருங்க. நம்ம கிளம்பிட்டோம், என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. இது வந்து நான் சும்மா கொஞ்சமாக என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷான பிடி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேங்க. இது வயசானவங்க சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம வந்து மோமோஸு, கார்ன் சீஸ் நக்கட்ஸு, அப்புறம் சிக்கன் பாப்கார்ன் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். மோமோஸ்க்கான டிப் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் பிளேட் கொஞ்சம் திக்காக வாங்கியிருக்கேங்க. ரேட் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அந்த கடாய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரண்டி வகைகள், அப்புறம் போட்டுக்கிறதுக்கு சூடாக போட்டுக்கிறதுக்கு பாத்திரங்க, கடாய்கள் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக எண்ணெய் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வீட்டில் வாட்டர் பாட்டில் இருந்ததுங்க, சரி அதேமாதிரி சேல் பண்ணலாம் அப்படின்னு தண்ணி பசங்க கேட்டாங்கன்னா போனால் மூவ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குங்க, அதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து பேம்ப்ளெட் மாதிரி. ஏன்னா எல்லாருமே வந்து ரேட் கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா. இதை பார்த்து சில பேருக்கு தெரிஞ்சுப்பாங்கன்றதால இது மாதிரி அடிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்கேனரும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன் டைம் தாங்க பண்ண போகிறோம். இந்த ஒரு தாட்டி பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து ஸ்டால் போடும்போது இதையே யூஸ் பண்ணிப்போம். இப்போ நாங்கள் ஸ்டால் போடும்போது நீங்கள் அப்படியே பாருங்கள். அடுத்தடுத்த டீட்டெயிலாக ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் சொல்லியிருக்கோம். அப்போ அதில் ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் வீடியோஸில். இப்போ ஸ்டாலில் பார்க்கலாங்களா. இந்த பொருட்கள் இல்லாமல் கேஸு, சிலிண்டர், ஸ்டவ்வும் சிலிண்டர் வரப்போகுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று ஃபோல்டிங் டேபிள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ ஸ்டால் போட்டாலும் நம்ம மடக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பேக் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 to 20 இயர்ஸாக பேக் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ட்ராவல் பேக்குங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும், உள்ளே எல்லாம் இருக்குது. அதை இப்போ சைடில் வைக்கலாம், மூவ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டாலில் பார்க்கலாம். நாம் ஸ்டால் போடுற அன்றைக்கி கூட வேறு என்ன ஸ்டால் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டால் இருந்ததுங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாகவே அடிக்கடிக்கு ஸ்டால் போடுறவங்க போல் இருந்தது பார்க்குறதுக்கு. கேஷுக்கு தனியாக ஒரு லேடி இருந்தாங்க. அப்புறம் மிச்சம் 2 பேர் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரிக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. ஸோ இவங்களோட நம்ம ஸ்டால் போடுறோமே, நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுங்க. ஆனால் நல்லா மூவ் ஆனதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸ்டால் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கூட்டம் இல்லைங்க. அதுக்கு நேரம் ஆக கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சிங்க. மூவ் ஆக ஆரம்பித்ததுமே எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா எந்துவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்களாங்க. தாமு பையனும் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் நாங்கள் கம்மியாக தான் எடுத்தோம். அப்புறம் இந்த ரேட்டெல்லாம் நான் எப்படி கோட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ராஃபிட் வேணாம், மீடியமான ப்ராஃபிட் வந்தால் போதும், அந்தளவுக்கு தான் நான் கோட் பண்ணியிருக்கேங்க. பின்னாடி டீட்டெயில்டாக ரேட்டெல்லாம் வருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ரேட்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதுனா ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.
இந்த வீடியோட கண்டினியூஷன் இன்றைக்கி பார்க்கலாங்களா. நேற்று நம்ம மோமோஸ் எல்லாம் சேல் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. நைட்டு வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். அப்புறம் வந்து சரி ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்ற மட்டும் எண்ணி ஓரளவு பார்த்துட்டு சரி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு மனநிறைவோடு போய் தூங்கிட்டோங்க. இப்போ அடுத்து இந்த வீடியோவோட எண்டிங் இப்போ பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு கணக்கு போட்டு க்ளீனாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நான் கணக்கு எழுதி வந்திருக்கேங்க. முதல்ல கணக்கை பார்த்துட்டு அப்புறமா நாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது முதல்ல வெஜ் மோமோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 225 ரூபாங்க. அதில் 45 பீஸ் இருந்தது. நாங்கள் 6 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அது மொத்தம் உங்களுக்கு 1400 ரூபா. ஒரு பிளேட் வந்து 70 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு நாங்கள் சேல் பண்ணுவோங்க. 8 பீஸ் இருந்தது. அது மாதிரி நம்ம சேல் பண்ணியிருந்தோம். 35 பிளேட் விற்றுருக்கணும். நாங்கள் 35 பிளேட்டுமே அன்றைக்கி சேல் பண்ணிட்டோங்க. அது பார்த்திங்கன்னா 2450 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தோம். அதில் ப்ராஃபிட் மோமோஸ் மட்டுமே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1050 ரூபா. அப்புறம் வந்து வெஜ் சீஸ் கார்ன் நக்கட்ஸ் பார்த்துடலாங்களா. ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 265 ரூபா. அதில் பார்த்திங்கன்னா 45 பீஸ் இருந்தது. நாங்கள் 4 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அதோட மொத்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1060 ரூபாங்க. ஒரு பிளேட் வந்து 80 ரூபா அப்படின்ற மாதிரி சேல் பண்ணோம். 6 பீஸ் இருந்ததுங்க. அது மாதிரி நாங்கள் சேல் பண்ணியிருந்தோம். 30 பிளேட் சேல் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட 28 பிளேட் சேல் பண்ணிட்டோங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதில் வந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2440 ரூபா. அதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1180 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் பார்த்துடலாங்களா. ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 425 ரூபா. அதில் வந்து 85 பீஸ் கிட்ட இருந்ததுங்க. நாங்கள் வந்து 3 பேக்கெட் தான் வாங்கியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா 1275 ரூபா ஆச்சு. ஒரு பிளேட்டில் நாங்கள் 12 பீஸ் வச்சோங்க. அது சின்னது பெருசு அப்படி மிக்ஸ்டாக இருந்தது. அது வந்து 90 ருபீஸுக்கு சேல் பண்ணோம். அது மாதிரி பண்ணி தான் நாங்கள் 20 பிளேட் விற்றுருக்கணுங்க. நாங்கள் இதில் பண்ண பெரிய தப்பு பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிருத்திகை, அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் இதை நான் கணக்கிலே வைக்கலைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐயப்ப சுவாமி பக்தர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் மறந்துட்டு டெய்லியும் நம்ம விரத பூஜை அப்படின்றதுனால அதை மறந்துட்டேங்க. அது நான் மறந்ததுனால அன்றைக்கி அதை நம்ம சேல் பண்ணதுனால ஓரளவு தான் போச்சுங்க. அது 15 பிளேட் தான் சேல் ஆச்சு. மித்தம் வந்து 5 பிளேட் நின்று போச்சு. அப்போ எங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 75 ரூபா தான். அந்த 5 பிளேட் நின்று போச்சு இல்லைங்களா. அதை நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் அப்படி சேல் கொடுத்துட்டோம். அதனால் அதில் ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியல. இது இல்லாமல் நம்ம வந்து இதில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது நான் வந்து வெறும் அந்த வாங்கினதுக்கான இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நம்ம பேப்பர் பிளேட் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுத்தோம். கார்ன் சீஸ் நக்கட்ஸ்க்கும் சிக்கன் பாப்கார்னுக்கும். மோமோஸ்க்கு வந்து நாமளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு அந்த சட்னி கொடுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அது வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது இல்லைங்களா. அதெல்லாம் போட்டு நம்ம கேஸு நம்மளோட உடல் உழைப்பு அதாவது எங்களுக்கு அது புதுசு அப்படின்றதுனால நாங்கள் அது 5 பேர் ஒர்க் பண்ணோம். நீங்கள் 2 பேர் செஞ்சாலே சரியாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் அதில் ப்ராஃபிட் எடுக்கணுங்க. அப்புறம் வந்து கொழுக்கட்டை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா வந்து நான் கொழுக்கட்டை வந்து நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து கொடுக்கணும், எல்லோரும் சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் மட்டும்தான் அதை பண்ணேன். நீங்கள் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுங்களா. இது கடுமையான உடல் உழைப்பு தேவைங்க. கண்டிப்பாக நாம் நாள் ஃபுல்லாக நிற்கணும். டக்குன்னு கூட்டம் வந்துடுச்சுன்னா டக்குன்னு நம்ம கொடுக்குறதுல அதை ஸ்பீடு காட்டணும். இது மட்டும் இல்லாமல் முதல்ல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்தது தாங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக இதை நான் எடுத்தேன். இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக தான் எடுத்தேங்க. நான் முதல் போட்டிருக்கேன் இல்லைங்களா. அப்போ நான் உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டணுன்ற ஒரு பதப்பதப்பு இருந்ததுங்க. நான் அதனால் முதல்ல கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. நேரம் ஆக ஆக மக்கள் வர நமக்குள்ளே ஒரு தெம்பு இருந்தது. ஓடுறதுக்கும் அதாவது கடகடன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு எந்துவாக இருந்தது. முதல்ல கடைக்கு அதாவது நீங்கள் ரெகுலராக கடை போடுற மாதிரி இருந்தால் முதல்ல கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கம்மியாக இருந்தாலும் போக போக கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பித்து செய்யலாம். இல்லை நல்ல ப்ராஃபிட். நான் ஃப்ரோசன் ஃபுட் வாங்குறேன்னீங்கன்னா மோமோஸ்லாம் உங்களால் செய்ய தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்த்து செய்ய பழகிட்டிங்கன்னா செஞ்சு சேல் பண்ணால் இன்னும் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க வெஜிடேபிள்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான். கோஸ் தான் மோஸ்ட்டு போடுறாங்க. அதெல்லாம் விலை கம்மி தான். நீங்களே பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட்டே நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்லாம் எனக்கு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை நல்லாவே போச்சுங்க. பசங்க என்ன கேள்வி பண்ணாங்க, கொழுக்கட்டை சேலே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சேல் நல்லா டக்குன்னு அதாங்க காலி ஆச்சு. அப்போ அவங்க என்ன டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ ரொம்ப விலை கம்மியாக கோட் பண்ணியிருந்த அதனால தான் அது சேல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களும் நிறைய பேர் கொழுக்கட்டை ஆயிடுச்சா அதுதான் நல்லா போயிருக்கோம், நீங்கள் இன்னும் நிறையா பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்டு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை இந்த ராகியில் செய்யக்கூடிய சிம்லி, அடை,
கேர்மா வடை, கம்படை இது மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் சுட சுட சேல் பண்ணாலும், இந்த மாதிரி பார்க் இந்த மாதிரி பப்ளிக் விடுற இடங்களை சேல் பண்ணாலுமே நல்லா போகுங்க. ஆனால் இதுக்கு வந்து பசங்க டக்குன்னு வர மாட்டாங்க. மோமோஸ்க்கோ கான்ஷியஸ் நகர்ஸ்க்கோ பசங்களை இருக்கிற மாதிரி இது டக்குன்னு வர மாட்டாங்க. ஒரு பெரியவங்க தான் வருவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட டேஸ்ட் பிடிக்க பசங்களுக்கும் கூப்பிட்டு இது சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. போக போக நம்மளுக்கு நல்ல வியாபாரம் ஆகும், ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த வியாபாரம், நமக்குமே ஒரு மன திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோலேருந்து ஓவராலாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாங்களா. ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரலும் ஒருத்தர் சொல்லுவாங்க 50% லாபம் பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது 30 to 35% லாபம் எடுத்தாலே நமக்கு ஜெயிச்ச மாதிரி தான். எங்களுக்கும் அன்றைக்கி ஒரு 35% லாபம் வந்திருக்கு அப்படின்னு தான் என் பையன் கணக்கு போட்டு எனக்கு சொன்னாங்க. இப்போ பாருங்களேன், அன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 5500 ரூபாய் வரணும் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு 5500 ரூபாய்க்கா 4300 ரூபாய் வரலுமே நான் ஃப்ரோசன் ஃபுட்டு வாங்கினேன். டக்குன்னு அப்போ எனக்கு மோமோஸ் டக்குன்னு காலி ஆகிடுச்சிங்க. என் பையன் ஸ்விக்கியில் போட்டு டக்குன்னு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நாங்கள் சேல் பண்ணோம். அது மாதிரி ஓவராலாக பார்த்தா எனக்கு ஃப்ரோசன் ஃபுட்டு மட்டுமே 4300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலுக்கு காசு கொடுத்துருக்கேன், டேபிள் ரெண்ட் எடுத்திருக்கேன், நம்ம வீட்டு ஸ்டவ் கேஸை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் அந்த மோமோஸ் சட்னிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நாங்கள் 5 பேர் உழைச்சிருக்கோம். அந்த 5 பேருக்கு 200 ரூபாய் வீதம் நம்ம சம்பளம் கொடுத்தா கூட 1000 ரூபாய் அதிலே போயிடுங்க. ஸோ நம்ம ஓவராலாக மொத்த அன்றைக்கி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 5300 ரூபாய் வரலும் ஆச்சு. அன்றைக்கி நான் மொத்தம் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1700 rupees தான் வந்தது. இவ்வளோ தான் வந்ததா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. இது ஒரு நாள் கணக்கு தான். நான் 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கெலாம் வைண்ட் அப் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் ஒரு 5 மணி நேரம் போட்டிங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ஸாக இப்போ 1500 ரூபாவே உங்கள் கைக்கு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1500 × 30 நாளும் நீங்கள் கடை போடும் போது 45,000 ரூபாய் வரலுமே நமக்கு கையில் நிற்குதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 80% சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். வீட்டில் இருந்த மாதிரி பசங்களையும் கவனிச்சிக்கிட்டு பசங்க ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்த மாதிரி பண்ணலாம். எங்களை மாதிரி நீங்கள் 5 பேர்லாம் கடையில் இருந்தால் கட்டுப்படி ஆகாதுங்க. 2 பேர் நீங்கள் இன்னொருத்த ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்து 2 பேர் சேல் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம வந்து சேல் பண்ணலாம். இப்போ தான் ஹோட்டல்லலாம் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா தெரியுதுங்க. ஒரு மாவு பேக்கெட் ஒரு 80 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வைங்களேன், நம்ம அதில் வீட்டில் இருக்கவங்க 20 தோசை சுட்டுக்கலாம். இதே ஒரு தோசை நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடும் போது 70 to 90 rupees வரலுமே சேல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அது ஹோட்டலுக்கு ரெண்ட்டு கொடுக்குறாங்க, லைட் சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ், அப்புறம் சாம்பார் சட்னி இதெல்லாம் கொடுக்குறாங்களே, அதுக்கெல்லாம் சேர்த்து வர மாதிரி தான் இதுக்கும் கணக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்டாலில் ஃபுட்டு போட்டோம் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் பேக்கும் சேல் பண்ண போகிறேன்ட்டு இந்த சோஃபாவில் அடுக்கி வச்சுருந்து உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா, அதுவுமே ஸ்டாலில் பக்கத்தில் போட்டிருந்தேன். இதுக்கு நம்ம தனியாக பே பண்ண போகிறதில்ல, ஸ்டாலில் ஒரு பக்கமாக போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. போன வருஷத்தில் நான் வந்து உமன்ஸ் டேக்கு போட்டேன், அப்போ கிடைச்ச ரெஸ்பான்ஸை விட இந்த வாட்டி நிறைய பேர் அந்த பேக்கை வாங்கினாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த பேக் நாங்கள் விற்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சது, அதுலேயே எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, வாட்டர் பாட்டில் எனக்கு அவ்வளோவா போகலங்க. ஏன்னா நான் அப்பார்ட்மெண்ட்லேயே போட்டதுனால வீட்லேயே போய் டக்குன்னு தண்ணி குடிச்சுப்பாங்க. அது மாதிரிலாம் எனக்கு அந்த வாட்டர் பாட்டில் அவ்வளோவா போகலைங்க. நீங்கள் வந்து வெளியே கடை போடுறீங்க, ஒரு அவுட் சைடில் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சிங்கன்னா அது நல்லா போகுங்க. சரி நான் ஃபுட்டு கொடுக்குறேன் அதனால் நான் கேனில் தண்ணி வைக்கிறேன் நீங்கள் வச்சிங்கனாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக குடிக்கணும் இல்லை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், நான் இப்போ பேக் போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் கையில் பண்ண ஒரு கூடையோ இல்லை எதனா ஒரு அந்த மாதிரி எதனா ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னா அதில் தனியாக நம்ம ப்ராஃபிட் வந்துட்டுருக்கோம். அதுவும் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதே லைனில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற யாருன்னா இதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட ஐடியாஸும் சொல்லுங்கள். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள கை தூக்கி விடுறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க. இது மாதிரி யாரும் நமக்கு ஐடியாஸ் கொடுக்க மாட்டாங்களா, எதனா சம்பாதிக்க மாட்டோமா நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.